ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் தான் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படி பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சில்க் த்ரெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வளையல். இது வந்து பிளாஸ்டிக் வளையல் தான். இது நான் ஆல்ரெடி போட்டு யூஸ் பண்ண பழைய வளையல் தான். இதில் தான் நான் இன்றைக்கி சில்க் த்ரெட் வச்சு பண்ண போகிறேன். நான் வந்து கையில் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வளையல் தான். ஸோ இந்த மாதிரி வளையல் தான். அதில் கொஞ்சம் அகலம் வந்து பெருசாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. நம்ம இது வந்து கண்ணாடி வளையலில் கூட பண்ணலாம். 3-4 கண்ணாடி வளையலை ஒன்றா ஒட்ட வச்சுட்டு கூட இந்த மாதிரி பண்ணலாம். அது நான் வேறு வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இப்போதைக்கு நான் இந்த பிளாஸ்டிக் வளையலில் தான் பண்ண போகிறேன். 2 பிளாஸ்டிக் வளையல் எடுத்து வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் பிங்க் கலர், இப்போ எனக்கு பிங்க் கலர் வளையல் தான் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் இப்போ பிங்க் கலர் வளையல் செய்ய போகிறேன். பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டோன் செயின் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அடுத்தது இந்த மாதிரி பால் செயின், இதுவும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். நான் ஒரு மீட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கல் சொல்லுவாங்க, நம்ம சாரீலலாம் ஓட்டுற கல், கோல்டு கலரு. இது நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரைட்டிங் பேட் எடுத்துக்கிறேன். ரைட்டிங் பேட் எடுத்துகிட்டு நம்ம சில்க் த்ரெட்டோட முனைப்பகுதியை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த ரைட்டிங் பேடில் வச்சு சுற்ற போகிறோம். பாருங்கள், நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி அதே அளவுக்கு சுற்றிக்கோங்க. சுற்றுற அளவு வந்து கவுண்ட் வச்சுக்கோங்க. நான் ஒரு 25 கவுண்ட் அளவுக்கு சுற்றிக்கிறேன். கவுண்ட் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ எல்லாம் நம்ம ஒரே லெவலில் இருக்கணும், அதனால் கவுண்ட் வச்சு சுற்றுங்க. நான் ஒரு 25 கவுண்ட் அளவுக்கு சுற்றிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, நான் 25 கவுண்ட் அளவுக்கு சுற்றிட்டேன். இப்போ ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம கொஞ்சம் கூட லூஸ் விட்டோன்னா சுற்றினதெல்லாம் வீணாயிடும். ஸோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததோட ஒரு பக்கத்தில் நம்ம கம் போட்டு ஒட்டிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபெவிக்ரில் கம். இது வந்து இந்த சாரீலெலாம் நம்ம மணி சம்கீஸ்லாம் ஒட்டுறதுக்குன்னே தனியாக விற்கிறது. இதுவும் நம்ம ஃபேன்சி ஸ்டோர் கடைகளில் கிடைக்கும். ஸோ இதை வாங்கிக்கலாம். இதை வாங்கிட்டு இதை வந்து இந்த த்ரெட்டோட ஒரு பக்கத்தில் எல்லா த்ரெட்டும் நம்ம சுற்றின 25 கவுண்ட்டும் ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கம் தடவி எல்லாத்தையும் ஒட்டிக்கணும். ஈஸியாக ஒட்டிக்கும். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வளையல் எடுத்துக்கிட்டு வளையலோட உள்பக்கம் கம் கொஞ்சம் தடவிக்கணும். கம் தடவிட்டு நம்ம இப்போது நூல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூலை அதில் ஒட்டிக்கணும். நம்ம ஆல்ரெடி நூல்லையும் கொஞ்சம் கம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வளையலில் இருக்க கம்மோட இந்த நூலை ஒட்டிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். என்னோடய விரலில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றுறேன் பாருங்கள். இதே மாதிரி சுற்றணும். நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டாலும் நீட்னஸாக இருக்காது. ஸோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி சுற்ற வேண்டியது தான். நூல் நல்லா சுற்றணும். நூல் முடிகிற அளவுக்கு சுற்றிக்கிட்டே வரணும். நூல் இப்போது லாஸ்ட்டாக முடிகிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம உள்பக்கம் கம் தடவி நூலை ஒட்டிக்கணும். இந்த பாருங்கள், லாஸ்ட் நூல் இருக்கு இல்லையா, அது வந்து உள்பக்கம் கம் தடவிட்டு அதை ஒட்டிக்கணும். வெளிப்பக்கம் தடவுனா நீட்னஸாக இருக்காது. ஸோ உள்பக்கமே கம் தடவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணிக்கலாம். அந்த நூல் வந்து வளையலில் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நான் அதே மாதிரி 25 கவுண்ட் வச்சு அடுத்த நூல் வந்து கொஞ்சம் எடுத்து சுற்றிருக்கேன். அதையும் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் கம் போட்டு ஒட்டிக்கிட்டு இப்போ வளையலோட உள் பக்கத்துலேயும் கம் போட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் அப்படியே திருப்பி உள்ளே வச்சு சுற்றிட்டு வரணும். நான் வந்து நூலோட லென்த் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நூல் தான் என்னால் சுற்ற முடியுது. ஏன்னா நிறைய நம்ம நூல் விட்டு சுற்றினோன்னா சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம சுற்றிக்கிறதே நல்லது. பாருங்கள், இதே மாதிரி சுற்றணும். இப்போ அடுத்த நூல் காலி ஆயிடுச்சு. நான் இப்போ அடுத்தது 25 கவுண்ட் வச்சு நூல் சுற்றிட்டு திருப்பி அதே மாதிரி உள்ள கம் போட்டு ஓட்டிட்டு இதே மாதிரி சுற்றிட்டு வந்து வலையில் ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஓகே சிக்கு வராதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் லென்த்தாக கூட வச்சு நம்ம சுற்றலாம். இப்போ எனக்கு ஒரு வளையல் பண்ணுறதுக்கு நான் 4 தடவை நூல் எடுத்து இந்த மாதிரி சுற்ற வேண்டியது இருந்தது. ஓகே, 2 வளையலும் முடிச்சாச்சு. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு சுற்றிட்டேன்.
2 வளையலும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு மேலே நம்ம பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டு கலரில் இருக்கிற சாரியில் ஓட்டுற மணி மாதிரி தான் இருக்கும். இருங்க காட்டுறேன். இப்போ நான் இதுதான் எடுத்து வளையலில் ஒட்டிக்க போகிறேன். நம்ம சில்க் த்ரெட் ஒட்டுறதுக்கு வந்து ஒரு கம்மி எடுத்தோம் இல்லையா, அந்த கம்மியை இந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், நல்லா ஒட்டும். இப்போ பாருங்கள், வளையலோட நடு பகுதியில் நீட்டாக ஒரு கம் எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து நான் ஒட்டிக்கிட்டே வரேன். கரெக்டாக நடு பகுதி சென்டர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீட்னஸாக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் போகிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் ரைட் சைட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது லெவல் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டோன்லாம் நம்ம ஒட்டியாச்சு. இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு காயணும். காஞ்சிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம இந்த செயின் எடுத்துக்க போகிறோம். இது வந்து பீட்ஸ் செயின். இது வந்து ஒரு ரோல் சுற்றிக்க போகிறோம். அந்த நம்ம இப்போ கோல்டு கலர் மணி வச்சோம் இல்லையா, அது பக்கத்துலேயே இந்த செயினையும் ஒரு லைன் சுற்றிக்க போகிறோம். அதுக்கு நம்ம கம் தடவிக்கணும். இந்த கோல்டு மணி வச்சதுக்கு பக்கத்துலேயே நீட்டாக ஒரு கம் தடவிட்டு நம்ம அதுக்கு மேலே செயினை வச்சு சுற்றிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம எது வரைக்கும் நம்மளுக்கு அந்த செயின் தேவையோ அது வரைக்கும் ஒட்டிட்ட பிறகு ஒரு கட்டர் வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவல் முடிஞ்சது பிறகு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மிச்ச செயினை. அவ்வளோதான், பாருங்க கட் பண்ணிட்டேன். இப்போ ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம அந்த பக்கம் ஒட்டினா மாதிரியே இந்த பக்கம், இந்த மணிக்கு இந்த பக்கமும் ஒரு செயின் வந்து ஒரு ரோல் சுற்றிக்க போகிறோம். அவ்வளோதான், நான் 2 வளையலுக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டேன். இப்போது முடிஞ்சாச்சு. நம்ம எல்லாம் ஒட்டிட்ட பிறகு நம்ம ஒரு 1/2 hour ஆச்சும் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நல்லா அந்த கம்லாம் வந்து நல்லா காயணும். நம்ம ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். 1/2 hour ஆகிடுச்சு. வளையலோட ஃபினிஷிங் லெவல் இது தான், இப்படி தான் இருக்குது. இப்போ வளையல் ரொம்ப சூப்பராகவே எனக்கு நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து வச்சுருந்தேன், அதோட ஒர்க் பண்ணலை. ஏன்னா எனக்கு தேவைப்படலை, இந்த அளவு ஒர்க்கே இதுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஸ்டோன் செயினை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா ஸ்டோன் செயின் கூட ஒரு லேயர் அப்படியே அந்த கோல்ட் பீட்ஸ் பக்கத்துலேயே ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். அதுவும் இன்னும் கிராண்டாக இருக்கும். எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் இதோடையே நிறுத்திட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.